வேத புஸ்தகத்தில் நிறைய ஜெபங்கள், அருமையான ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமாய் தாவீது சங்கீதங்களில் தன்னுடைய இருதயத்திலிருந்து ஏறெடுத்த ஜெபங்களை எழுதியிருக்கிறார். சில சமயத்தில் எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியாமல் நம்ம தடுமாறுவோம். அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஜெபம் இல்லை? இப்போ நீங்கள் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்னு கலங்குறீங்களா? என் பிள்ளைகள் காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், வேலை காரியத்தில் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டேன், நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படி கலங்குறீங்களா? இந்த ஜெபத்தை ஏறிடுங்க. என் தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவோமோ நீ கலங்குறீங்களோ அந்த காரியத்தை குறிப்பாக நீங்கள் சொல்லி, தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நீங்கள் ஜெபித்து பாருங்க, அப்படியே ஆண்டவர் செய்வார். சரியா? தேவனே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். இதோமுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அப்படியே செய்து அவளை மகிழ பண்ணும். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தை நான் ஆசீர்வாதம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நம்முடைய முக வாடி இருந்தாலே அவர் நம்மை பார்த்து பேச ஆரம்பிப்பார். ஏன் துக்கத்தோடு இருக்கிற? ஏன் கலங்கி இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கிறேன்ல அப்படின்னு. ஒரு தாய் ஒரு குழந்தையை தேற்றுவாங்க, அம்மா இருக்கிறேன், எதுக்கு பயப்படுற, கலங்குற, மார்போடு அணைத்து கொள்ளுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்ம அணைத்து கொள்ளுகிறவன். தாயினுடைய அன்பு எல்லாரையும் விட விசேஷமானதுதான் இல்ல? நான் என்னுடைய தாயார் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய விசுவாசம் ஜெபத்துல தான் எனக்கு அற்புதம் நடந்து நான் உயிரோடு இருக்கிறேன். அதன் பிறகு நான் ஊழிய ஆரம்பிச்ச பிறகு நிறைய பாடு நிந்த வரும்போது என்னுடைய தாயார் தான் என்கிட்ட உட்கார்ந்து அன்பாய் பேசி தைரியப்படுத்துவாங்க, ஆறுதல் படுத்துவாங்க. ஆண்டவருக்கு ஊழிய செய்தா அவரை நெருங்கினா பாடு வரும், அதெல்லாம் கண்டு சோர்ந்துடக்கூடாது, அதெல்லாம் கண்டு பயந்துடக்கூடாது, ஆண்டவர் நன்மைக்காக தான் நடத்துவாருன்னு அவங்க தான் என்னை ஆறுதல் படுத்தி தேற்றி நடத்தினவர்கள். அவருடைய அன்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன்.